வணக்கம் பாலாஜி. நீங்கள் வந்து மாவட்ட செயற்குழு உறுப்பினராக இருக்கீங்க. இப்போ சொல்லுங்கள், இந்த வார்டோட எழுச்சி எப்படி இருக்குது? அண்ணா ஆல்ரெடி டிவிக்கு சப்போர்ட் 42 இல்லை, ஆல்ரெடி ஆர்கே நகர் ஃபுல்லாகவே அண்ணனுக்கு சப்போர்ட் பயங்கரமாக இருக்குது. அது இல்லாமல் அண்ணன் வந்து கல்வியை முக்கியத்துவம் கொடுக்கறதுனால வந்து இன்னும் அவரோட பேர் வந்து தெரு முக்கிலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருக்கும், அதே மாதிரி முதியோர்களும் நிறைய சப்போர்ட் பண்ணுறாரு சார். வந்து பெரியவர்களுக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுறாரு சார். நிறைய நலத்திட்டங்களுக்கும் முதியோர்களுக்கும் படிக்கிற பசங்களுக்கு ஒரு 100 பேர் கல்வி தரணும் சொல்லியிருக்காரு. முதியோருக்கு நிறைய திட்டம் கொண்டு வந்திருக்காரு. அதனால் அது வந்து வரவேற்கத்தக்க விஷயந்தான். அண்ணன் ஜெயிக்கிறதுல வந்து மாற்றமே கிடையாது, தளபதி ஜெயிக்கிறதுலையும் மாற்றமே கிடையாது. தளபதி தேர்ந்தெடுத்த அண்ணனால கண்டிப்பாக அண்ணன் வெற்றியில் மாற்றம் இல்லைண்ணா. ஆர்கே நகரில் அண்ணன் தான் ஜெயிக்க போகிறாரு. எல்லோரும் பயந்து இருக்காங்க, அது எல்லாருக்குமே தெரியும். திமுகலேருந்து அதிமுகலேருந்து எல்லோரும் பயந்து தான் இருக்காங்க. ஸோ அதனால் எல்லோரும் டிவிக்கு ஓட் போடுங்க, விசில் சின்னத்துக்கு ஓட் போடுங்க. தேங்க்யூ சார். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அதில் எவ்வளோ ரூபா உங்கள் ஆர்கே நகருக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆனால் ஆர்கே நகருக்காக இது வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இது வரைக்கும் துறைமுக தொகுதியில் வந்து 3 கல்யாண மண்டபம் கவர்மெண்ட் சார்பாக கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆர்கே நகரை அந்த சார்பாக ஒரு கல்யாண மண்டபம் கூட கட்டி கொடுக்கல. இது வரைக்கும் மக்களுக்காக ஒரு கல்யாண மண்டபம் கட்டி கொடுக்கல. துறைமுகத்தில் அவர் மட்டும் 3 கல்யாண மண்டபம் கட்டி கொடுத்துருக்காங்க. முதல்வர் கல்யாண மண்டபம் சொல்லி கட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து 2 விளையாட்டு அரங்கம் கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து அதுவும் வந்து கட்டணம் இலவச விளையாட்டு அரங்கம் கிடையாது, கட்டண விளையாட்டு அரங்கம் கட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே சரியான ரோடு வசதியும் கிடையாது, சில இடத்துல வந்து குடிநீர் வசதியும் கிடையாது. அதே மாதிரி வந்து சாக்கடை பிரச்சனையும் நிறைய இருக்குது. குடிநீரில் சாக்கடை கலந்து வர நிறைய பிரச்சனையும் இருக்குது. நிறைய வட்டத்தில் இந்த பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக இருக்குது. இவங்க வந்தால் மாற்றுவேன், அவங்க வந்தால் மாற்றுவேன்னு சொன்னாங்களே, இது வரைக்கும் எதையுமே மாற்றமே பண்ணலை. இவர் வந்து எல்லா வாக்குறுதி கொடுத்தாரு, இதை வாக்குறுதி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு, ஆனால் எந்த வாக்குறுதியுமே கொடுக்கல. அதே மாதிரி மின்சாரத்துக்கும் நிறைய ரேட்டு தான் ஏற்றினாங்களே தவிர எதையுமே குறைக்கலை. கடன் வாங்கினாங்க 5 லட்சம் கோடி. அந்த இது வரைக்கும் ஆன 10 வருஷமாக 20 வருஷமாக வாங்கின கடனை இவங்க ஒரு 5 வருஷத்தில் வந்து 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் பஸ் ஸ்டாண்டு கட்டின இதை கட்டினன்றாங்க. மக்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்குது. பஸ் ஸ்டாண்டு கட்டினன்றாங்க, பஸ் ஸ்டாண்டில் ஏசி வச்சு கட்டியிருக்காங்களே தவிர வந்து மக்களுக்காக எது செஞ்சாங்கன்னு கேட்டால் எனக்கு ஒன்றுமே புரியல. ரொம்ப நன்றி. மாற்றம் நிகழும். மாற்றம் வேணும் சார். மாற்றம் இல்லைன்னா உண்மையாக ஆர்கே நகரை தத்தெடுக்கிறேன்னு சொன்ன ஒரே அண்ணன், எங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு அண்ணன் அவர் தான். ஒரு ஆர்கே நகர் தத்தெடுக்கிறேன். இப்போ அதை பார்த்து வந்து மற்ற கட்சிக்காரங்க வந்து அதே வார்த்தையை சொல்கிறாங்க. அது யாருன்னு வந்து மக்களுக்கு தெரியும். இப்போ ஆர்கே நகர் தத்தெடுக்க போகிறேன்னு அண்ணன் வந்து முதல்ல மீட்டிங்கில் சொன்னது அண்ணன் மட்டும்தான். இப்போ எல்லாருமே வந்து ஆர்கே நகர் தத்தெடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அது யாருன்னு வந்து மக்களுக்கு தெரியும். ஆர்கே நகரை தத்தெடுக்கன்னா ஒரே ஒரு ஆளால் தான் முடியும். ஏன்னா அவர் ஆல்ரெடி நலத்திட்டம் பண்ணிட்டு இருக்காரு. வருஷத்துக்கு ஆல்ரெடி அவரோட சொந்த காசில் 15 கோடி ரூபாய்க்கு மேலே அவரே வந்து சிறப்பாக வந்து பணிகள் மக்களுக்காக பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஆர்கே நகருக்கு அவர் வர்றது அவரோட சொந்த காசே அவர் செலவு பண்ணி அவர் டெவலப்பர் கொடுக்கன்னு சொல்லியிருக்காரு. ஆமாண்ணா, அவர் வந்து வாக்குறுதி கொடுக்கறது என்ன சொல்கிறாருன்னா, நான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் நடக்கும்னு அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அது வந்து இது வரைக்கும் யாருமே சொன்னது. நான் ஆட்சிக்கு வந்தால் பண்ணுவேன், நான் ஜெயிச்சா இதை பண்ணுறேன்னு சொல்கிற மத்தியில் அண்ணா வந்து நான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் இதை பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. அப்படின்னும் போது வந்து நம்ம அதை பாராட்ட தக்கணும். ஜெயிச்சா பண்ணுவேன்னு சொல்கிறது வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, யார் வேணால் சொல்லலாம். ஆனால் நான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் இந்த ஆர்கே நகர் மக்களுக்கு நான் நல்லது செய்வேன் நிற்கிற ஒரே ஒரு மனுஷன் அவர் தான். இதை நீங்கள் வந்து அவரை விட்டுட்டீங்கன்னா வந்து உண்மையாக நான் சொல்கிறேன், இழப்பு வந்து ஆர்கே நகர் மக்களுக்கு தான் தவிர யாருக்குமே கிடையாது. டிஎம்கேக்கு ஓட்டு போகிறீங்க அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஆர்கே நகரை இவர் விட்டுட்டீங்கன்னா நீங்கள் வந்து உண்மையாக நீங்கள் தோத்துட்டீங்க. இத்தனை வருஷமாக வராத வளர்ச்சி அண்ணன் வந்து 5 வருஷத்துக்கு நடக்கும்னு நான் வந்து என்ன சொல்கிறது, எங்கே வந்து சொல்லலாம் நான் தைரியமாக நான் சொல்லுவேன், அண்ணன் வந்தால் நடக்கும். ஏன்னா நான் அவர் கூட இருந்து நான் பார்க்குறேன், நான் இத்தனை நாளாக பார்க்குறேன். நான் யாருக்காக இப்படி பேசுனதே கிடையாது, அண்ணனுக்காக மட்டும் தான் நான் பேசுகிறேன். அண்ணன் அவங்க வந்தாருன்னா என்ன பண்ணுவாருன்ட்டு நீங்கள் அவர் வந்து பண்ணலன்னா என்ன பிடிச்சி கேளுங்க, நான் ஓப்பனாக கேட்குறது. சரி, நான் இதே கேள்வி கேட்டிருந்தேன். நீங்கள் காலை எத்தனை மணிக்கு எழும்புறீங்க, எத்தனை மணிக்கு தூங்குறீங்க, இடையில என்னென்ன பணிகள்லாம் பண்ணுறீங்க, ஆர்கே நகரை ஜெயிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன யுக்திகள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணா, நான் காலையில் 6 மணிலேருந்து என்ன நடக்குது, நமக்கு மக்கள் போகிறாங்க, வீடு வீடாக போகிறாங்க வராங்க, மக்களோட என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் மாவட்ட நிர்வாகியை நான் வந்து பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி வந்து மக்கள் வந்து மதியான சாப்பாடுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணி அது வரைக்குமே அவங்க வேலை பார்க்குறாங்க. அயராது வெயிலில் உழைக்கிறாங்க. தண்ணி எது நம்ம கேட்குறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட்டு போயிடுது. ஆனால் மக்கள் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பூத்துக்கும் 10 பேர் 20 பேர்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் வேலை செய்கிறாங்க. வட்டத்துக்கு 100-150 பேர் ஃபுல்லாக வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. டெய்லியும் பார்க்குறோம், ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க, எவ்வளோ பண்ணுறாங்க. நம்ம கண்காணித்து பார்க்கும் போது தான் நமக்கு தெரியுது மக்கள் எவ்வளோ உழைக்கிறாங்கன்றதும் வந்து. அதே மாதிரி அண்ணனுக்காக உழைக்கிறாங்க, தளபதிக்காக உழைக்கிறாங்க. அவங்களை நம்ம எதுவுமே தப்பு சொல்ல முடியாது. ஜெயிக்க வைக்கிறதுக்காக எவ்வளோ இறங்கி பண்ண முடியும். அதே மாதிரி
வெளியே கட்சியில இருந்தும் அவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து எதிர்ப்பு வந்துகிட்டே தான் இருக்கு. ஏன் எனக்கும் தான் எதிர்ப்பு வருது, நான் ஓப்பனாக சொல்ல எனக்கும் எதிர்ப்பு வருது, என் குடும்பத்துக்கும் எதிர்ப்பு வருது. ஆனால் அதை மீறி வந்து நான் அண்ணனுக்காகவும் தளபதிக்காகவும் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து அண்ணன் வந்து ஆர்கே நகரை மாத்திரன்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான், வேற எதுக்காகவுமே கிடையாது. நம்ம இத்தனை 27-28 வருஷமா நான் இந்த தொகுதியில் இருக்கேன்னா எந்த மாற்றமும் வரல. ஆனால் அண்ணன் சொன்ன வார்த்தையை வந்து நம்பகத வக்கத்துரிமா இருக்கிறதுனால வந்து எனக்கே தோணுது அண்ணனால அதை பண்ண முடியும். ஏன்னா அவர் சொல்றது எல்லாமே படிங்க, வெளியே நம்ம யாரையுமே குற்றச்சாட்டு வைக்கக்கூடாது. நீங்க வாங்க, தாசில்தாரா வாங்க, டாக்டரா வாங்க, ஏன் நம்ம மற்றவங்கள குறை சொல்லணும்? நீங்க வந்து அதை வந்து சரி பண்ற இடத்துல நீங்க இருங்க அப்படின்னு சொல்லும் போது வந்து அது எப்படி ஒரு வார்த்தை? நீங்க வந்து மற்றவங்கள குறை சொல்லாதீங்க, நீங்க வந்து மாறுங்க, மாறி வந்து நீங்க உங்க இடத்த நீங்க திருத்துங்கன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுக்காக எல்லாமே அவர் பண்றேன்னு சொல்லும் போது நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணாம வேற யாருக்கு பண்ணணும்?